பொடி பயலுகளா, என்ன திடீர்னு பஞ்சாயத்து ஆபீஸ் பக்கம் வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? ஐயா, நம்ம ஊர் இளவட்ட பயல்கள்லாம் சேர்ந்து நம்ம முத்துப்பாண்டியை இளைஞரணி தலைவர் ஆக்கியிருக்கோம். அதனால பஞ்சாயத்து தலைவரை பார்த்து இளைஞரணி தலைவர் வாழ்த்து வாங்குறது ஒரு சம்பிரதாயம் தானுங்க. அதுக்காக தான் முத்துப்பாண்டி வந்திருக்காப்ல. ஏண்டா ஜிலேபி, இந்த ஊரே ஒரு சின்ன ஊரு. இந்த ஊர்ல நான் பஞ்சாயத்து தலைவரா இருக்கிறதே எதுக்குன்னு தெரியல. எனக்கே இங்க வேலை இல்லடா. இதுல இளைஞர் அணி தலைவர், முதியோர் அணி தலைவர், உங்களுக்கெல்லாம் வேற பொழப்பே இல்லையா? இதுக்கு தாண்டா உங்க ஆத்தா அப்பனெல்லாம் உங்களை படிக்க வச்சிருக்கணும்ன்றது. படிச்சிருந்தா இப்படி வெட்டித்தனமா ஊரை சுத்திட்டு இருந்திருப்பீங்களா? ஏதாவது ஆபீஸ், கம்பெனி, ஃபேக்டரின்னு வேலைக்கு போயிருப்பீங்களா? இளைஞர் அணி தலைவராம், இளைஞர் அணி தலைவர். போங்கடா வெட்டி பயலுகளா, கிளம்புங்கடா. ஐயா, நாங்க எல்லாரும் சொன்னதுக்காக தான் முத்துப்பாண்டி இவ்வளவு தூரம் வந்திருக்காப்ல. இப்ப அவர் சாதாரண ஆள் கிடையாது, இளைஞரணி தலைவர். நீங்க எங்களுக்கு மரியாதை கொடுக்கலனா கூட பரவாயில்ல, அவருக்கு மரியாதை கொடுக்கணும்ல. சரிசமா உட்கார வச்சு பேசுற விட்டுட்டு நிக்க வச்சு அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்க. இவன் பெரிய இவனா உட்கார வச்சு பேசணுமா? டேய், தரையில உட்கார சொல்லு. அதான் இவ்வளவு இடம் இருக்குல்ல, கீழே உட்கார சொல்றா. என்னடா பாக்குற? இங்க ஒரு சேர் தான் இருக்கு, அதுல தான் நான் உட்காந்துருக்கேன். மத்த சேர்லாம் ரிப்பேருக்கு போயிருக்கு. முன்னாடி சேர்ல உட்கார கூடாதுன்னு அதுக்காக பிளான் பண்ணி இங்க இருந்த மொத்த சேரையும் தூக்கி ஒளிச்சு வச்சிருக்க, அப்படிதானே? டேய், என்னடா இவன்? உண்மையதான்டா சொல்றேன், எல்லாம் ரிப்பேருக்கு போயிருக்கு. மச்சான், நீ கவலைப்படாத மச்சான். உனக்கு சேரை நாங்க ரெடி பண்றோம். உனக்கு எப்பேற்பட்ட சேரை ரெடி பண்றோன்னு இப்ப பாரு. மச்சான் உட்காரு மச்சான், உட்கார்றா. என்ன பஞ்சாயத்து மன்ற தலைவர், இப்படி ஒரு சேர்ல நீ உட்கார்ந்துருக்கியா? இல்ல இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு சேரை பார்த்துருக்கியா? இந்த பாரியா, நாம எதையும் தேடி போகக்கூடாது, நம்மளை தேடி எல்லாம் வரணும், புரியுதா? அதான் உண்மையான கெத்து. இப்போ நாங்கள் உன்னை மரியாதைக்கு சந்திச்சுட்டு போக வரல, உன்னை இப்படி வெறுப்பேத்திட்டு போக தான் நான் வந்தேன். பாத்தியா, இது என் ஃப்ரெண்ட்ஸோட கூட்டம்யா, இளைஞர் அணினா சும்மா இல்லை. இனிமே நான் உனக்கு ஒவ்வொரு நாளும் எங்க பவர் என்னன்றதை காமிச்சுக்கிட்டே இருப்பேன், புரியுதா? சரியா, நான் வரேன். சூப்பர் மச்சான். சரிடா, நாம எதுக்கு இங்க நின்றுட்டு இருக்கோம்? நம்ம என்ன இந்த ஆள் மாதிரி வெட்டியா உட்காந்துட்டு இருக்கோம்?